போன வருஷம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நாற்று போட்ட வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருந்தேங்க. இந்த வருஷம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மஞ்சள் நாற்று போட்டு கொடுன்னு சொல்லி கூப்பிட்ருந்தீங்க. இந்த மஞ்சள் நாற்று பார்த்திங்கன்னா நாற்று பண்ணையில் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ தக்காளி, மிளகாய், நம்ம பப்பாளிலாம் போடுறோன்னா அது வேறேங்க. அது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால் ஒரு 40 நாள் இங்கே வளர்த்துறோம் பப்பாளிலாம். தக்காளி, மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 20, 25 நாள் வச்சு கொடுக்குறேங்க. ஆனால் மஞ்சள் வந்து அப்படி நர்சரியில் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்திலே கூட வச்சு போட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த ப்ரோட்ரேமு, கொக்கோ ஃபீட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு செலவு வந்து ரொம்ப மிச்சமாகுங்க. ஏன்னா நர்சரியில் போடும்போது உங்களுக்கு ஆள் கூலி, நம்ம நர்சரியோட மெயின்டெனன்ஸு எல்லாமே உங்கள்கிட்ட தான் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 20,000 25,000 உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுங்க. ஆனால் நீங்களே போடும்போது சொந்த ஆள் இருந்துன்னா இப்போ 2 ஏக்கர் 1 ஏக்கர் போடுறவங்களாம் நீங்களே போட்டுக்கலாம். ஆள் வச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேட் நெட்டோ இல்லை பாலிஹவுஸோ எதுவும் தேவையில்லைங்க. ஓப்பனில் போட்டாலே நல்லா தான் வருங்க. ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம காட்டுக்குள்ளே போடும்போது ஈஸியாக நல்லா தான் வருது. அப்படியே ஓப்பனில் தானே போடுறோமுங்க. அதனால் நீங்களே போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நர்சரியில் போய் நீங்கள் செலவிடணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் இது எப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன் இதில். நீங்கள் ஒன்றும் இல்லை, மஞ்சள் மட்டும் வாங்கும்போது தரமான மஞ்சளை வாங்கிக்கோங்க. அது சொத்தை அப்படி இப்படின்னு நிறைய சேதாரமாக உங்களுக்கு நல்லதாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா அந்த சேதாரமெல்லாம் இருக்காதுங்க. கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த நம்ம தளைஞ்சிருக்கோம் கனவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா தளைஞ்ச நேர் பார்த்து இல்லைன்னா அது கனவு இருக்கிற நேருக்கு, அதாவது சென்டரில் கனவு வச்சு கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லா தளைஞ்சிருங்க. கனவு இல்லாத நேரெல்லாம் அதை வந்து எடுத்து போட்டுடலாங்க. மேக்ஸிமம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இது கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த அதாவது முன்னாடியும் பின்னாடி 2 எண்ட்லேயும் கண்டிப்பாக தலையுங்க. சென்டரில் வந்து கனவு இருக்கிற நேரம் பார்த்து கட் பண்ணிவிட்டு அது தலைஞ்சிக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அதில் அந்த சொத்தை வரதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு நல்லது மட்டும் கட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆள் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30,000 நாற்று கிட்டத்தட்ட பிடிக்குங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க, அக்யூரேட்டாக இல்லை. ஒரு 30,000. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு அளவு வச்சு நட்டுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் பெட்டு போட்டு 3 அடி பெட்டு போட்டு 2 லைன் மட்டும் நட்டுறாங்க. ஒருத்தர் 3 அடி பெட்டில் வந்து 3 லைன் போடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாற்று வேரியேஷன் வருங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 25,000 to 30, 35,000 வரைக்கும் பிடிக்கும் 3 லைன் போட்டிங்கன்னாங்க. அந்தளவுக்கு பிடிக்கும். மஞ்சள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் காட்டுக்குள்ளே ஓடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 600 ஒருத்தர் போடுறாங்க, ஒருத்தர் 800 போடுறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 200, 250 வந்து சரியாக இருக்குங்க ஒரு ஏக்கராக்கு. அப்போ மஞ்சளுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி தானுங்க. நீங்கள் அந்த இருக்கிற உங்களுக்கு ஒரு 600 மஞ்சள் தேவைப்படுதுன்னா நீங்கள் 200 போட்டிங்கன்னா 400 மஞ்சள் மிச்சமாகுதுங்க. அந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு லாபம் தானுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாள் வந்து 45 நாள் உங்களுக்கு மிச்சமாகும். இப்போ நீங்கள் டைரெக்டாக மஞ்சளை வச்சிங்கன்னா முளைச்சி நல்லா மேலே வரைக்கும் 45 நாள் ஆகுங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு இதில் மிச்சம்ங்க. நீங்கள் வந்து நாற்றா போடும்போது உங்களுக்கு ரெண்டாவது வந்து அந்த 45 நாள் களை எடுக்கிற வேலை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நடும்போதுங்க, நடுறதுக்கு முன்னாடி நாள் வந்து நல்லா களைக்குள்ளே அடிச்சு விட்டு அப்புறம் நடவு பண்ணிட்டிங்கன்னா 40 நாள் 45 நாள் களையும் வராதுங்க. அதுக்குள்ளே மஞ்சள் பயிர் பெருசாகிட்டால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதோட வந்து பெருசாக களை பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது நாற்றா நடும்போதும் கொஞ்சம் ஈல்டும் ஜாஸ்தியாக வருங்க. நார்மலாக மஞ்சள் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக போடுறக்கும் நாற்று நடுறக்கும் கொஞ்சம் ஈல்டு வந்து ஜாஸ்தியாக வருங்க. 2 பெனிஃபிட்டும் இருக்குதுங்க. களை எடுக்கிறது வந்து மெயினுங்க. நீங்கள் உங்களுக்கு 40 நாள் 45 நாள் நீங்கள் நாற்றா கொண்டு நடும்போது பெருசாக களை வராதுங்க. நீங்கள் களைக்கொல்லி வந்து அது முளைக்காமல் இருக்கிறக்கும் இருக்குது, முளைச்சது காயறக்கும் இருக்குது. ரெண்டுமே அடிச்சு விட்டு நெட்டிட்டிங்கன்னா திருப்பி ஒரு 40 நாளைக்கு உங்களுக்கு களை வராதுங்க. அதுக்குள்ளே வந்து பயிர் நல்லா வந்து நிழல் கட்டினா அதுக்கப்புறம் பெருசாக களை இருக்காதுங்க. நீங்கள் இந்த ப்ரோட்ரேலேருந்து இந்த மாதிரி மஞ்சி வந்து லைட்டாக போட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து நிறைய மஞ்சி போட்டிங்கன்னா உள்ளே வந்து மஞ்சள் இடம் பிடிக்காதுங்க. இப்போ ப்ளைனாக இருக்கிறதுல சும்மா லைட்டாக அப்படியே ஒரு 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 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு மஞ்சி விழுந்தாலே போதுங்க. அது கீழே வந்து வெறும் ட்ரேயில் வந்து மஞ்சளை போடாமல் சும்மா லைட்டாக வந்து மஞ்சி போட்டால் போதுங்க. ஏன்னா ரொம்ப நிறைய நீங்கள் ட்ரே ஃபுல்லாக மஞ்சியே போட்டிங்கன்னா இடம் இருக்காதுங்க மஞ்சள் போடுறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக கொடுங்க. அளவாக கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து மேலே வந்து லைட்டாக ஒரு தேய்ச்சிட்டு ட்ரே வந்து திருப்பி வைக்கும்போது மேலே நேர் வச்சிங்கன்னா திருப்பி உள்ளே போய் ட்ரேக்கு வந்து எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிராஸாக வச்சிட்டிங்கன்னா ட்ரே வந்து உள்ளே போய் உட்காராதுங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து உள்ளே திருப்பி வந்து மேலே மஞ்சள் போடுறதுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. இந்த மாதிரி கிராஸாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்பி எடுக்கிறதுக்கு. மஞ்சி மட்டும் முடிஞ்சளவுக்கு கம்மியாக போடுங்க. சும்மா மஞ்சி வந்து நம்ம பேருக்கு மஞ்சி இருந்தால் போதுங்க. குழியில் வந்து 1/2 குழிக்கு 3/4 குழிக்கெலாம் மஞ்சி போட்டிங்கன்னா மஞ்சள் போடுறதுக்கு இடம் பற்றாதுங்க. ஏன்னா மஞ்சள் சைஸ் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம தக்காளி மிளகாய் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா
ட்ரே ஃபுல்லாக மஞ்சி போட்டு 2வது லைட்டாக ட்ரேக்கு மேலே ட்ரே வச்சு அமுத்தி மேலே வந்து விதைய போடுங்க. ஏன்னா அந்த விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் அப்படி பண்ணுறோம். இதில் பாருங்கள், மஞ்சள் பெரிய சீஸாக இருக்கும்போது லைட்டாக மஞ்சி போட்டிங்கன்னா தான் அளவாக இருக்குங்க. நிறைய மஞ்சி போட்டிருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சிரமமாக தான் இருக்குது, மஞ்சள் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. நம்ம டக்குன்னு எடுத்து மஞ்சள் போடும்போது மஞ்சள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது. இப்போ நான் எங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் எடுத்து ஒரு 60-70 நாள் இருக்குங்க. ஆனால் ஒரு நாள் சைஸ் குறையிலைங்க, அப்படியே ஃபுல் சைஸாக தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது. எடுக்கும்போது இதை விட ரொம்ப பெருசாக இருந்திருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் இந்த மஞ்சள் வந்து அதேமாதிரி நம்ம மேலே கீழே பார்த்துலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி போட்டாலும் முளைச்சி வரும்போது மேலே பார்த்து வந்துடுங்க. நம்ம கீழே பார்த்து இருந்தாலும் சைடில் பார்த்து இருந்தாலும் எந்த பக்கம் போட்டிங்கனாலும் முளைச்சி வரும்போது சூரிய வெளிச்சத்து எங்கே அந்த பக்கம் தான் வருங்க. அதனால் நம்ம ஒன்றும் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே ட்ரெயில் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். ஒரு கோட்லேருந்து நீங்கள் ஒன்று போட்டு வந்தீங்கன்னா போதும். எல்லாமே கம்பல்சரி மேலே பார்த்து முளைச்சிருங்க. இப்படி சைஸ் பெருசாக இருந்துன்னா அதை வந்து திருப்பி லைட்டாக கட் பண்ணிக்கங்க. பாருங்கள், இதுலேயே 1-2 பெருசாக வருது. அந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம லைட்டாக மறுபடியும் கட் பண்ணிட்டு போட்டுக்கலாங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதை 2ஆக கட் பண்ணலாம். கனவில்லைன்னா பாதி கட் பண்ணி எடுத்து வீசிட்டு மிச்சத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அந்த டேமேஜில் திருப்பி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருவோங்க. எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் வர அந்த டேமேஜு, அந்த அழுகல், அந்த சொத்தை அது எல்லாமே ரிட்டன் பண்ணிடுவோங்க. நாங்கள் நல்லது மட்டும் எடுத்து போட்டு ரிட்டன் பண்ணிடுவோங்க. இதில் வந்து நாங்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து மருந்தில் நனைச்சி போட்டோங்க. அந்த வீடியோ வந்து நான் இதில் எடுக்காம விட்டுங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம மருந்தில் வந்து ஒரு ஃபங்கிசைடும் ஒரு பெஸ்டிசைடு வச்சு கலக்கிங்க. ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் தான் போடணுங்க. அப்படியே டைரெக்டாக வந்து போட்டோம்னா அதில் தான் சொத்தை இருந்தால் அந்த பூஞ்சானை வந்து திருப்பி வந்து எல்லா இதுக்கும் பரவறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் மஞ்சள் வந்து ட்ரெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதில் வந்து எந்த ஒரு இது இருந்தாலும் போயிருங்க. பூஞ்சானமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புழுவோ இது இருந்தாலும் உங்களுக்கு இதாயிருங்க. அந்த இது வந்து திருப்பி நீங்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே வைக்கும்போது அது வந்து பரவாதுங்க. இல்லைன்னா பரவறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து அந்த இதை வந்து செஞ்சுருங்க. அதை செய்ய முட்டுறாதீங்க. இதை போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து திருப்பி வந்து மஞ்சி ஃபுல்லாக போட்டுடலாங்க. இது மஞ்சி வந்து இப்போ எவ்வளோ பிடிக்குதோ அந்த ட்ரே ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி விட்டு நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். ஒன்றும் பண்ணாங்க. தேய்ச்சி விட்டு எடுத்து வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நல்லா முளைச்சிருந்ததுன்னா எடுத்து பண்ணை ஃபுல்லாக வச்சுவிட்டு ஏகமாக வச்சுவிட்டு, இல்லைன்னா நீங்கள் தோட்டத்துலேனா வெளியே வச்சுட்டு காற்றுக்கு மழைக்கு சேதாரம் இல்லாத இடத்துல பார்த்து வச்சு விட்ருங்க. வச்சுவிட்டு தண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. இதுக்கு வந்து நாற்று பண்ண தான் வேணும், நம்ம பாலியோஸ் வேணும், இல்லை இப்போ க்ரீன் ஹவுஸ் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஓப்பனில் வச்சாலே நல்லா வரும். ஒன்றும் பயப்படாதீங்க. நான் சொல்லி 2-3 விவசாயி இந்த வருஷம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. எல்லாருமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.